worked, I was working, I had worked, I had been working. இந்த 4 சென்டென்ஸ்ல என்ன காமனா இருக்கு? 4 சென்டென்ஸுமே முடிஞ்சு போன விஷயங்களை குறிக்குது, அதாவது பாஸ்ட் டென்ஸ் குறிக்குது. அதான் முடிஞ்சிருச்சுல அப்புறம் எதுக்கு பேசிட்டு அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்களையோ இல்லை கடந்த கால விஷயங்களையோ எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சில விஷயங்கள் நம்மளோட பாஸ்டில் ஒரு தடவையோ சில தடவையோ இல்லை ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மட்டும்தான் நடந்திருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மெட் மை ஃப்ரெண்ட் இன் 2015. 2015ல் என் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன். இது ஒரு தடவை தான் நடந்தது. இதுவே when I was 12, I walked a mile to school every day. எனக்கு 12 வயசாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு மைல் நடந்து போனேன் ஸ்கூலுக்கு. இது என்ன குறிக்குது? பாஸ்டில் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் டெய்லியும் நடந்த விஷயத்தை குறிக்குது. இதுவே I lived abroad for 10 years. 10 வருஷமாக நான் அப்ராடில் இருந்தேன். இதுவும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் குறிக்குது. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே நம்ம நெகட்டிவாக எப்படி சொல்லலாம்? I did not live abroad for 10 years or I did not meet my friend in 2015. சரி, இதை எப்படி கொஸ்டினாக கேட்கலாம்? Did you meet your friend in 2015 or did you live abroad for 10 years? சரி, பாஸ்டில் முடிஞ்ச விஷயங்களை நம்ம சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே பாஸ்டில் நடந்துட்டு இருந்த விஷயங்களை நம்ம என்னென்னு சொல்லலாம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஹெட் வாஸ் ஏக்கிங் திஸ் மார்னிங். இன்னைக்கு காலையில் என் தலை வலிச்சுட்டு இருந்தது. பாஸ்டில் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ஒரு ஆக்ஷன் முடிஞ்சு அதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்த ஆக்ஷனும் பாஸ்ட்லேயே முடிஞ்சிருந்ததுன்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குழப்பத்தில் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் வெயிட்டட் an hour before the bus arrived. பஸ் வரதுக்கு முன்னாடி நான் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல நமக்கு 2 விஷயம் தெரியுது. ஒன்று, பஸ் வந்தது. இன்னொன்று, நான் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணது. 2 ஆக்ஷனுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நெகட்டிவாக எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் நாட் வெயிட்டட் an hour before the bus arrived. இதுவே இன்ட்ராகேட்டிவாக சொல்லணும்னா had he waited an hour before the bus arrived. So simple past, past continuous, past perfect. இந்த 3 டென்ஸுமே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு விஷயம் பாஸ்ட்லேயே ஆரம்பிச்சு நடந்துக்கிட்டு இருந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லலாமா? எக்ஸாம்பிள், நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் MS தோனி. அவர் கிரிக்கெட் டீம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதை வச்சே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரேம் பண்ணலாம். MS Dhoni had been working in railways before he joined the Indian cricket team. கிரிக்கெட் டீம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார். இதுவே நெகட்டிவாக எப்படி சொல்லலாம்? MS Dhoni had not been working in railways before he joined the Indian cricket team. இதுவே இன்ட்ராகேட்டிவாக சொல்லணும்னா had MS Dhoni been working in railways before he joined the Indian cricket team. இவ்வளோ தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம யூடியூப் சேனல்லையே ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் அதை பார்க்கலனா சீக்கிரமாக போய் அந்த வீடியோவை பாருங்கள். ப்ரெசன்ட் பாஸ்ட் ரெண்டுமே முடிச்சாச்சு. இன்னும் ஃபியூச்சர் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சருக்காக வெயிட் பண்ணுங்கள், ஒர்க்கும் பண்ணுங்கள். Until then, this is Ritanya from Anglophone. See you in the next video. Anglophone, your phone is your English teacher.